ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ட்ராக்ட் மேரேஜ் 5 ஷார்ட்ஸில் த 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சாரிடா, 2 வீக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், சாரி. சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக அதோட விட்டுருப்பேன்னா, இங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து கிழிச்சு போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதை கிழிச்சு போட்டேனே, அப்போ உனக்கும் எனக்கு கல்யாணம் உண்மை தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நீங்கள் அதை யோசிச்சு பார்க்குறீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து 3 days வந்து நான் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அனுசரிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் நீ வந்து தேவங்க ஐ லவ் யூ அப்படின்னு நீ சொல்லலைன்னா கண்டிப்பாக நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நான் கொடுத்துட்றேன். சப்போஸ் நீ வந்து அதை பண்ணலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்காக உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. லைக் ரொமான்டிக் கேர்ள், ரொமான்டிக் ஒய்ஃபி அந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிருக்காரு. எல்லாம் கொடுமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கடைசியாக இங்கே வந்து அவர் வந்து வெளில அழைச்சிட்டு போகிறதுக்காக உங்களை அழைச்சிட்டு போயிருந்துருப்பார். அப்போ அவங்க அம்மா ஹனிமூன் போகலடா, போகலாம்ல அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்து சரிம்மா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஏதோ பண்ணியதெல்லாம் ஆனால் நான் 3 நாள் கழிச்சு இந்தியா வந்துடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன வெளில போகிறோமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சிவா போகலாம், நீ தானே வண்டி ஓட்டுவ? ஆமாம் நான் தான் ஓட்டுவேன். ஆனால் ஃபார் சேஞ்ச் நீ ஓட்டுடி. நான் எதுக்கு வண்டி ஓட்டணும்? ஓட்டுடி, கீயை கொடு. இப்போது அந்த மனுஷன் உங்கள்கிட்ட கீ கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் தான் வண்டி ஓட்டுறீங்க, பிளாக் கலர் கார். ஸோ அந்த மனுஷன் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. லொக்கேஷன் தோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மொபைல் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கும், அவரோட மொபைல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே ஹாயாக அப்படியே கூலர்ஸ் போட்டுட்டு அப்படியே சீட்டு நல்லா பின்னாடி சாய்ச்சிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே எல்லாம் நல்லம்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தலையிலேருந்து இப்படி கை வச்சு இப்படி எடுக்கிறீங்கன்னு பார்த்தா அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அவர் ஐயோ இருக்குதா என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா தொடக்கிற, நீ மோடு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏசி அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா லைக் ஏசியோட அந்த வேவ் இருக்கும்ல, ஸோ அது அப்படியே உங்கள் சைட் ஃபுல்லாகவே வச்சுட்டாரு. ஸோ அதனால் அப்படி வச்சதாலேயோ என்னமோ அந்த காற்றை வந்து உங்களுக்கு நல்லா சைடில் அடிக்குது, அப்படியே நல்லா ஃப்ரண்ட்டில் அடிக்குது. உங்களுக்கு சில்லுன்னு ஒரு பார்ட்டு ஃபுல்லாகவே ஆகுது. தயவு செஞ்சு போதும் சென்ட்ராக்குறியா, எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப குளிருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவார். அப்போ நீங்கள் கியர் போட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் கியர் மேலே கை வைக்கிறாரு. எத்தனாவது கியர் போடணுண்டி அப்படிங்கிறாரு. 3rd கியர் அப்படிங்கிறீங்க. சரி நான் போடுறேன், நீ ஸ்டேரிங்கை பார்த்துக்கோ அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் 3rd கியர் போடுறாரு. ஸோ நீங்களுமே ஸ்டேரிங் எப்படி இருக்கிறீங்க? 4th கியர் போடுறேன். இரு, ஏன் 4லாம் பரவாயில்ல, 3லே போகலாம். போடுறீங்கன்னா எனக்கு உண்மையில ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 4 போட்டார் மனுஷன். நீங்கள் என்னத்தையும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் அப் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. 5th கியர் போடுறேன். வேணாத்தையும் தயவு செஞ்சு ஆக்சிடென்ட் ஆகிடும், வேணாம் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் கேட்கவே இல்லை. சக் அப்படின்னு போட்டார் 5th கியர். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி இல்லைன்னு போகுது. கடைசி கியர் 6th கியர்டி. நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை, தயவு செஞ்சு பண்ணாத, ஏதாவது ஒன்று குறுக்க வந்ததுன்னா நம்ம சோழியே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் டச்சா அப்படின்னு சொல்லிட்டு 6th கியரும் போட்டார். அப்படியே நீங்கள் ஆனும் பார்க்குறீங்க பாருங்கள். ஆக்சிலேட்டர் கூட இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிறாரு. ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே ரேஸ் அப் பண்ணுறீங்க பாருங்க. அப்படியே அப்படியே வண்டி வந்து பார்த்திங்கன்னா காற்றுல போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அப்படியே அந்த மனுஷன் அப்படியே கம்மி பண்ணிட்டே இருக்கார் கியரை. இப்போது லைக் 3 மாதிரி வந்திருக்கும்.
அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து திட்டிக்கிட்டே பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப் டைமில் அதெல்லாம் பண்ணதே இல்லைல்ல, அதான். அதுக்குன்னு யாராவது உள்ளே வந்திருந்தா, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு ஓகே தான். என்ன உனக்கு ஓகே? உனக்கு வேணால் ஓகேவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நான் என் லைஃப்பில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு என் லைஃப்பில் உன்னோட வச்சு விளையாடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மிரட்டிட்டு அப்படியே நீங்கள் வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் 6th கியரில் போனது நல்லா தான் இருந்தது அப்படின்னு உங்களே அறியாமல் நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. அவர் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, மனசில் நினச்சி சிரிச்சு தானடி இருக்க, வெளில தான் வல்லுன்னு பிடுங்குற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு அவரும். ஸோ ஒரு வழியாக அவர் கொடுத்த லொக்கேஷன்ஸ் வந்திருக்கும். நீங்கள் இதில் ரைட்டா லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. அவர் ஒரு நிமிஷம் என்ன இரு அவர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு நீ வண்டி ஓட்டியிருந்துருக்கணும், நான் வண்டி ஓட்டியிருந்துருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு டொமின்னு அந்த கதவை அப்படியே சாத்துறீங்க. ஆனால் நீங்கள் சாத்துனதில் அந்த சாரீ இது மாட்டியிருக்கும் போல். அது மாட்டினதும் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபீல் கூட பண்ணல. நீங்கள் மட்டும் அப்படியே இந்த கடுப்பில் நடந்து போகிறீங்க பாருங்க, டடன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பின்னெல்லாம் அப்படியே அருந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிருப்பீங்க போல். அப்படியே உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சைடில் அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த செஸ்ட்டை கவரப் பண்ணியிருக்க அந்த இது இருக்கும்ல, அப்படியே டப்புன்னு அப்படியே கீழே விழுந்திருக்கும். நீங்கள் அப்படியே கையை க்ராஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். தேவங்க ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை ஹக் பண்ணியிருப்பார் அந்த மனுஷன். என்னாச்சு உங்களுக்கே ஒரு நிமிஷம் புரியல. அவர் உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த சாரீ எடுத்து உங்களுக்கு போற்றி விட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, லைக் பப்ளிக் பிளேஸ் இல்லை, அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆனதும் அதை புரிஞ்சுக்கிட்டார் அவர். சரி ஒன்றும் இல்லை ஓகே 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 நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை அணைச்ச மாதிரியே தான் வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி கை நடுக்கமாகவே வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க ஒன்றுமே சொல்லாமல். அந்த உருன்னு இருப்பீங்களா, அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகிட்டீங்க. இந்த பாரு அதேவே நினச்சிட்ருக்காத, இதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கதவை சாத்து. ஏன் தப்பு தான், நான் தான் கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருந்துருக்கணும். டேட்டு வந்துட்டு கொஞ்சம் கேஷுவலாக விட்டுட்டேன், சாரி வயன் அப்படிங்கிறாரு. இல்லை உன் தப்பு இல்லை, உன் மேலே உள்ள கோவத்தில் தான் நான் வேணும்னே கதவை அந்த மாதிரி சாத்துறேன். ஆனால் அந்த சாரி மாட்டிருக்கும் நான் நினச்சி பார்க்கல. அது உன் மேலே ப்ளேம் இல்லை தேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அதே நினச்சிட்ருக்காத, சாப்பிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் சாரீ ப்ளீட்டை பார்க்குறாரு. லைக் என்ன தான் இருந்தாலும் அது ஒரு ஃபோர்ஸில் அப்படியே நடந்ததால் லைட்டாக அதில் ஹோல் மாதிரி இருக்கு போல். அவர் சரி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவர் உங்களுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன செய்ய காத்திருக்கானு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆ ஆ ஆ ஆ இது எனக்கு பிடிக்காது. அப்போ எது உனக்கு பிடிக்கும்? நீ குடு மற்றதெல்லாம் பிடிக்கும். ஓ சரி ஓகே. அந்த மனுஷன் திருப்பி ஃபீட் பண்ணுறாரு. எனக்கு வர கம்ஃபர்டபுளாக இல்லை. தள்ளி உட்கார்றி. தள்ளி உட்கார்றி, பக்கத்தில் உட்காரணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி உட்காடுறீங்க. அந்த மனுஷனும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாரு. காட்டு. இப்போ அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிக்கிறாரு. தேவ் சாரி தேவ், இப்போ வேண்டாம், எனக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி மைண்டு டிஸ்ட்ராக்டடாக இருக்குது, அதான் ப்ளீஸ் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீ இப்போ வேண்டான்னு சொல்கிறம்மா, கவுண்ட் ஆகும் தெரியும்ல 3 days. கடவுளே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே டென்ஷனாக வருது. இப்போ என்ன கொடுவோம், கை 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 கொடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட கையை வாங்கிட்டு உங்கள் இடுப்பில் அப்படியே வச்சுட்டு போதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த இடுப்பில் கை இருக்கிறத அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு போதும்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே மேலே எம்பிட்டு இப்படி வந்திருப்பீங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு. அவருக்கு அப்படியே சிரிப்பு வந்திருக்கும். முடியலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவரோட ஹேண்டை தூக்கி அப்படியே பொறுமையாக உள்ள வச்சுட்டு தீயும் இங்கே இது வெளியில் வந்திருக்கும், உன் கையை உன் லீலையெல்லாம் தூக்கி ஓரமாக வை
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. டார்லிங், நம்ம டேட் வந்திருக்கோம் டார்லிங். என்ன டார்லிங் நீ இதுக்கும் பல்ல கடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னமே என்னென்னமோலாம் பண்ண போகிறோம். என்ன நினச்சிட்ருக்கியா? நீ என்ன நினச்சிட்ருக்க டார்லிங்? ஹனிமூன் போகிற பேக்கேஜ் இருக்குது தெரியும்ல. கடவுளே. நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கு ஃப்ளைட். எனக்கு தெரிஞ்ச நம்மளோட ஹனிமூன் இடத்துக்கு மதியானத்துக்கே போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேலேருந்து நம்ம ஜாலியாக ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரையல். ஓகே, ட்ரையல். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக அப்படியே ஜென்டலாக ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் பொண்டாட்டி நான் கொடுப்பேன். பப்ளிக் பிளேஸாக இருந்தால் என்ன பிளேஸ் வேணாம் இருந்தால் எனக்கு என்ன, நான் கொடுப்பேன்டி. என் லிப்ஸ்டிக் கரையுதுற மாடு, வாயெல்லாம் லிப்ஸ்டிக் வந்துட்டு போட்டோம். என் பொண்டாட்டி எடுத்து தானே, நான் வைக்காம பண்ண யார் வச்சுருப்பா? அப்படியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்பேக் அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயில் உங்களோட லிப்ஸ்டிக்கை போட்டு விட்றீங்க. ஏன்னு இப்படி போடுற? நீ தானே சொன்ன பொண்டாட்டி லிப்ஸ்டிக்னு, போட்டுக்கோ, நல்லா தான் இருக்க பார்க்க, ரொம்ப ஆணழக மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு, நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எடுத்து செல்ஃபி எடுக்கிறதுக்குள்ளே அந்த மனுஷன் வெயிட் பண்ணலான் இருப்பார். கையை கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் செல்ஃபி எடுத்திருப்பீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு டிஷ்யூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணியிருந்திருப்பார். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ, இதையே நான் டிபியை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அதை வச்சனா சாவச்சிருப்போம் பையன் ஒன்று அப்படிங்கிறாரு. காதலே வாங்கலை, நீங்கள் வேணுங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிபி வச்சுட்டீங்க. ஐயோ, இதை பார், சரி நீ மாற்ற வேணாம், இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்குறேன். என்ன பார்த்துப்பா நீனு? ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, நான் பார்த்துக்குறேன்டி, நீ அதில் பரவாயில்ல, அழகாக தான் இருக்கு, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே விட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு மிரர் இருக்கும், அதை அப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே லிப்ஸ்டிக்கை நீங்கள் உங்கள் வாயில் போட்டுட்ருக்கீங்க. ஏதாவது திருப்பி லீலியை காட்டினேன் சாவச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு வழியாக டேட் முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் இப்போ நான் ட்ரை பண்ணுமா, நீ ட்ரை பண்ணுறியா? இல்லை, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும், நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு வாக் போகலாம். வாக்கா? என்ன நேரத்துக்கா? ஆமாண்டி பொண்டாட்டி, வா வாக் போகலாம். தேயா, வாக் போகணுமா? கண்டிப்பாக பொண்டாட்டி, வா போகலாம். சரி. இப்போது அவர் வேணுங்கன்னே உங்கள் கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டே அப்படியே பொறுமையாக வாக் போகிறாரு. அழகான ப்ரீஸ், நிலா வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் மூன் டேவாக இருக்குது, ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படியே சில நேரத்தில் இருட்டாக போயிட்டு அப்படியே கொஞ்சமாக நீங்கள் வெளிச்சத்துக்கு வர மாதிரி அந்த நிலா மாதிரியே ஆகுது. தேய்பிரை வளைர்பிரை அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. நல்லா தான் இருந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக. 2 பேருமே எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே ஒரு வெஹிக்கல் அப்படி இல்லைனா 2 வெஹிக்கல் அப்படி தான் ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த ரோடு. இங்கே எதுக்கு திடீர்னு வாக்கெல்லாம் தெரியல. சரி வா வந்து உட்காரு. எங்கே? இங்கே தான் உட்காரு. சீட் எதுவும் இல்லைடா ரோட்டில். இது பாரு, நீ என்ன வேணால் செய்யலாங்கிறதுக்காக நீ எதை வேணாலும் சொல்லலான்னு அர்த்தம் இல்லை, சரியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது தெரியுங்க. நானுமே உட்கார தான் போகிறேன் பார் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்துட்டாரு. உங்கள் கையையும் பிடிச்சி இழுத்துட்டாரு. நீங்களுமே பொதுன்னு உட்கார்ற மாதிரி ஒரு சீனு. என்னடா தலையில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே கீழே படான். கருமம், எவன் மிரிச்சானோ தெரியல, எவன் எச்சு துப்புறான். இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குடி பாரு, ஈரமாக இருக்குது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படு.
நீங்கள் அப்படியே பொறுமையாக படுக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே இந்த ஹிப்பு வழியாக லைட்டாக ஜில்லுப்பு ஏறுது. அந்த மனுஷனுக்கு அப்படியே தெரியுது. அப்படியே அவரோட கோட்டை லைட்டாக எடுத்து வச்சு, இந்தா இதில் வேணால் நீ படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவரோட கோட்டு மேலே அப்படியே உங்களோட அப்படியே மேல் போர்ஷன்ஸ் அப்படியே கவரப் பண்ணுற மாதிரி நீங்கள் படுக்கிறீங்க. அப்படியே பாரு, அண்ணாந்து பார்த்தா நிலா தெரியுது. ஆனால் எனக்கு மட்டும்தான் சைடில் பார்த்தாலும் இன்னொன்று ஒரு நிலா தெரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாரு. சைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து திரும்புறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்குமே அவர் சைடில் தானே இருப்பார். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல, டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே டக்குன்னு நிலா பார்த்துட்டு அப்படியே அமைதியாகிட்டீங்க. அந்த மனுஷன் இந்த மாதிரி நாள்லாம் இதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காதுல்ல. ஏன்னா நாளான்னைக்கெலாம் ஹனிமூன் போயிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன டெசிஷன் நீ எடுக்க போகிறேன்னு தெரியல. இந்த நைட்டு தயவு செஞ்சு தூங்கணும்னு மட்டும் சொல்லாத வையன், நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் சரி வா எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்க சொல்கிறாரு. நீங்களுமே எழுந்திருக்கிறீங்க. இப்போ எங்கே அப்படிங்கிறீங்க. வா உன்னை பிக்கி ரைட் கூட்டிகிட்டு போகிறேன். பிக்கி ரைட் அப்படிங்கிறீங்க. ஆமாம், உப்பு மட்டும் தூக்கணும் வா. சரி அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அவர் மேலே அப்படியே அழகாக ஏறி உட்காந்துட்டீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே அவங்கள அழகாக அழகாக தூக்கிட்டு அப்படியே ப்ரிக் 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 அப்படின்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு செம சிரிப்பு வருது. அப்படியே நீங்கள் அப்படியே ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறீங்க மூமெண்ட்டை. அப்படியே ஹூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கத்துறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் கார் எடுத்துகிட்டு சரி வா வண்டி எடு வா போகலாம் அப்படிங்கிறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே விண்டோஸை வந்து கீழே இறக்கிருப்பீங்க 2 பேருமே. பீச்சு ஓரமாக போகிறீங்க, ஆனால் பீச்சுக்கு போகல. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதிகள் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் வந்திருக்கு. ஸோ அந்த போட்டை அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அந்த போட்டில் கொஞ்சம் நேரம் உட்காரணும் ஆசையாக இருக்குது தேவங்க. அந்த போட்லையா? அது ப்ரைவேட் போட்டுடி. தெரியல, எனக்கு ஆசையாக இருக்கே அப்படிங்கிறீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை அப்படியே அழைச்சிட்டு ஏதோ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா லைக் டார்ச் மாதிரி அடிக்கிறாரு. அதை அடிச்சுட்டு ஹாய் மாதிரி சொல்லிட்டு வேவ் பண்ணுறாரு. அங்கேயிலேருந்தும் அந்த போட்லேருந்தும் சிக்னல் வந்திருக்கும். ஸோ சிக்னல் வந்ததுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக அந்த போட் வந்து லைக் அது வந்து பார்த்திங்கன்னா கரை கிட்டக்க வந்திருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு 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 1 hour மட்டும் நாங்கள் இந்த போட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஜஸ்ட் டைம் சும்மா தானே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கேட்குறீங்களோன்னு நினச்சிக்கிட்டாங்க. இல்லை ஜஸ்ட் சும்மா இந்த நேச்சரை ரசிக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிட்டாரு. அப்போ ஓகே, சரி ஓகே தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கப்பலில் போகிறாரு. நீங்களும் போகிறீங்க, கப்பலை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க, ஊன்னு கத்துறீங்க. அது ஆக்சுவலாக கரையில் இருக்கும் போது அந்த கப்பல் வந்து மிதந்துக்கிட்டே தானே இருக்கும், ஆடுது. அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு. அதெல்லாம் வாயை திறந்து சொல்லவே முடியல, அந்த மாதிரி ஒரு நல்ல வைபில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக அதுக்கப்புறம் நீங்களும் தேவங்கும் அந்த கப்பலை விட்டு வெளில வந்திருப்பீங்க. அவர் சட்டன் பைசா தராரு. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல. இல்லை ப்ரோ பரவாயில்ல. இல்லை நான் சும்மா தான் வந்து கொடுத்தேன், பணம்லாம் எனக்கு வேண்டாம், நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டில் உள்ளவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே போயிருந்துருப்பீங்க. ஒரு வழியாக வீட்டுக்குமே போயிருப்பீங்க. மணி இப்போது 2. இப்போ 2 பேருமே அப்படியே ரொம்ப தூக்கம் வரும். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேரும் 4 மணிக்கே எழுந்திரிச்சு போகணும், அதாவது ஏர்போர்ட்டுக்கு. 4 மணினா நம்ம 4 மணிக்கெலாம் போகக்கூடாது, 3 மணிக்குள்ளே கிளம்பி முடிஞ்சு அங்கெல்லாம் போகணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வேறு இருக்குது. லைக் யூ ஹாவ் லிட்ரலி ஒரு 45 minutes அந்த அளவு தான் நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை புதக்குன்னு தூங்கிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. கண்ணில் அவ்வளோ தூக்கம் இருக்குது. அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்னமோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக அவரோட கண்ணு மூடுது. ஸோ அலாரம் வச்சுருப்பாரு போல், அடிக்குது.
உங்களுக்கு அது தூங்குன மாதிரியே தெரியல. ஜஸ்ட் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தால் நம்மளுக்கு எத்தனோண்டு டைம் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கைமையான்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. ஏய் டைம் இல்லடி, வாடி 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 அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் கூப்பிட்றாரு உங்களை. நீங்களும் சரி தலையெழுத்து இது நம்ம வேணால் ஏர்போர்ட்டில் அந்த ஏரோப்ளேனில் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே விட்டுட்டு கடன் கிளம்பியாச்சு. அவங்க அம்மாக்கிட்டேயும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ சொன்னதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டு ஏரோப்ளேன்லேயும் ஏறிட்டீங்க. ஸோ ஏறினதுக்கப்புறம் பில்லோ தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் உங்களுக்குலாம் பார்க்கணுமே டொக்கு விழுகிற ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே அடித்து பிடிச்சி நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. எங்கள் தேவங்களோட கை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தைஸில் இருக்கும். ஸோ அவருமே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ நீங்கள் இறங்க போகிற இடம் வந்துச்சு போல். இங்கே அந்த மனுஷன் உங்களை பொறுமையாக எழுப்பி விட்றாரு. ஓய் எழுந்துடுறி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களுமே எழுந்திரிச்சிருப்பீங்க. ஒரு வழியாக அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த மனுஷன் வேணுங்கன்னே உங்களை பக்கத்தில் வச்சுட்டு அங்கே தொடுறது இங்கே தொடுறது, அங்கே முத்த கொடுக்குறது இங்கே முத்த கொடுக்குறது அப்படி நிறைய கடல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன தான் நீ பண்ணுற முதல்ல எனக்கு புரியல. ஏய் இட்ஸ் ஹனிமூன் கேர்ள், இப்படி தான் இருப்பாங்க எல்லோரும் பாரு. நான் கூட பரவாயில்ல, அங்கே பார் ஐயோ அப்படிங்கிறாரு அவர். ஸோ அங்கே பார்த்தா அங்கங்கங்கங்கங்க எல்லாம் ஒரு மாதிரி மார்க்கமாக தான் தெரியுதுங்க எல்லாம். ஸோ நீங்கள் அவங்கெல்லாம் ரியலாக வந்தவங்க. நானும் ரியலாக தாண்டி வந்திருக்கேன் ஹனிமூனு. நான் வேறு ஏதாவது போய் சொல்லி என்ன கூப்பிட்டுட்டு வந்தேனே நான். இல்லை வாய்ப்பே இல்லை வயன். தயவு செஞ்சு இன்னைக்கு நீ நானும் அது எப்படி நான் வாயால் சொல்லுவேன் அப்படி சொல்ல அந்த மனுஷன் அப்படியே சிரிக்கிறாரு. என்னம்மா பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க அவரை பார்த்துட்டு. வா 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 எங்கடா அழைச்சிட்டு போகிற, போதும் இதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம், இதுக்கு மேலெலாம் என்னால் முடியவே முடியாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அந்த ஹோட்டல் ரூம் கழிச்சிட்டு போயிருப்பார். நீங்கள் தப்பார் அவ்வளோதான். இல்லையே முடியலையே, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் செகண்ட் டே கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனால் கம்ப்ளீட் ஆகலை. பட் ஸ்டில் கம்ப்ளீட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு தான் 3rd டே. ஏன் உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு உனக்கு டவுட்டாக இருக்கா வயன்? ஷோ உன் தோல்வியை நீ ஒத்துக்க போறியா? ஹலோ இது எப்படி தோல்வியில் வரும்? நீ இப்படிலாம் பண்ணலாம்? என்ன பண்ணாலும் சரி உன் மனசை நீ மாற்றாமல் இருக்கிறது தானே டேர். நான் என்ன பண்ணால் உனக்கு என்னப்போ? அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ வா அப்படி சொல்லிட்டு பக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா கையை ரெண்டுத்தையும் அப்படியே மேலே வச்சுட்டாரு. நீங்கள் இந்த பாரு தேவங்க, இது சுத்தமாக தப்பு. இதெல்லாம் வந்து அந்த இது விளையாட்டுலே வராது, அந்த டேர்லேயே வராது. யார் சொன்னால் டேரில் வராதுன்னு? வரும்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்களோட ஹிப்பு கிட்ட கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிந்துக்கிறீங்க. துப்பாரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க, இதெல்லாம் கையை விட்டுக்குன்னு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு விடுக்குன்னு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டிங்க. அவர் ரொம்ப பண்ணுறையே, இதுக்கு மேலே நானாகவே உன்னை தொடவே மாட்டேன்டி. அப்பா ரொம்ப சந்தோஷம், உன் வாயிலேருந்தா அது வருது, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு டிவோர்ஸ் வேணாம்ல? வேணாம் வேணாம் வேணாம், என் கூடயே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணிட்ட. அப்புறம் என்ன, நம்ம பொறுமையாகவே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கட்டும் வயன், எனக்கு தூக்கிறது ஓகே பாய். என்னது இது, என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். சரி தூங்கு வா. என்ன பண்ணுற? அதெல்லாம் இல்லை, எனக்கு இன்னும் நாளைக்குள்ளே எனக்கு டிவோர்ஸ் வேணும். நாளைக்குள்ளே எப்படிமா வரும்? நீ கோஆப்ரேட் பண்ணினா நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது வயன் கடைசி நாளில் போய் மறந்து பிடிச்சி நின்றுட்டு நாளை பின்ன உன்னோட இதை மறந்துடுறத. கொஞ்சம் நஞ்சம் இல்லை உன்னோட அமௌண்ட்டு, அவ்வளோ காசு, ஹாஃப் ஆஃப் த ஷேர். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நோ நோ நோ, அதெல்லாம் நீ அப்போ வாய மூடிட்டு இருக்கும் போது நடந்திருக்கணும். நீ தான் என்னை ரொம்ப பண்ணிட்டியே, எனவே நானாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தான் இனிமேல் ட்ரை பண்ண எதாக இருந்தாலும். என்ன மேன் பேசுகிற நீ? ஆமாம், நான் வந்தா நீ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்ட, எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதான் உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா, உனக்கு ஒன்று வேணும்னா
அதுக்கு நீ தான் உன் ட்ரை பண்ணணும். எல்லாம் அப்படியே உன் கையில் வந்து விழுந்துடாது. இதுக்கு மேலே உன் இஷ்டம். எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே கப்பச்சிப்புன்னு அந்த சைடில் போய் படுத்து தூங்கிட்டார். அவருக்கு சிரிப்பு வருது. நீங்கள் ஆனும் வாய பழுது நான் 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 எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஐயோ கடவுளே, அவன் வந்ததுக்கு நான் வாய மூடிட்டாவது சும்மா இருந்திருக்கலாம். கண்டதை போட்டு சொல்லி இப்போ நானே ஆடுந்துங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் மட்டும் எனக்கு என்னன்னு அப்படியே பொறுமையாக தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் நீங்களுமே பொறுமையாக படுத்துட்டு அவர் தோல் மேலே அப்படியே கையை போட்டுட்டு அப்படியே அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி அவரோட ஹிப்பு கிட்டக்கவே வந்திருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பொறுமையாக அவரோட பாடியை தூக்கி அப்படியே சைடாக திருப்புறீங்க. அதாவது உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி. அவரும் அப்படியே லைட்டாக திரும்புகிறாரு. என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. அவருக்கு அப்படியே சிரிப்பு வருது. அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஹார்ட் பீட்லாம் நார்மலாக இருக்குது, இவன் அந்த மாதிரி மூடில் இல்லையோ போ அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் தக்க 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 தான் ஆடுது உங்கள் ஹார்ட் பீட்டு. கடவுளே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவரோட முதுகுக்கிட்ட அப்படிலாம் கை வைக்கிறீங்க. என்ன ட்ரை பண்ணுற அப்படிங்கிறாரு. என்ன தான் நீ ட்ரை பண்ணுற, எனக்கு ஒன்றும் தெரியல, சொல்லு என்ன. அது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. முத்தம் தரீங்க. போதும் ஏன் ரொம்ப ஒன்று நீ ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். வரலன்னா விட்டுரு. அதெல்லாம் ஒரு சோல்ஃபுல்லாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று நீ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. லெட் இட் பி. பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இல்லை 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 நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, நிஜமாக தேங்க. எனக்கு லைட்டாக ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். நீ 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 ட்ரை பண்ணினா நான் அப்படியே கண்டினியூ பண்ணிப்பேன். அந்த சான்ஸ்லாம் இப்போயோ முடிஞ்சு போயிடுச்சு. உனக்கு வேணா நீ தான் ட்ரை பண்ணணும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வருது, என்னையாவது தூங்க விடு. சரி தூங்காத இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டீங்க. அவர் நீ இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணோ அது இதுன்னு கிஸ் பண்ணுறீங்க. பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் ஒரு ஆடாக இருக்குது. ஒரு ஒரு ரொமான்டிக்காக ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரியே கிடையாது. லைக் பண்ணணுமே, இது நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிபந்தனையில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த மனுஷன் அடுத்த தடவை வரும்போது அப்படியே உங்களை அப்படியே ஃபேஸ் அப்படியே லைட்டாக கையை வச்சு மறைச்சிட்டு ஏன் போதும், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, நீ ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுற, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல வயன், தயவு செஞ்சு வீடு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லாக நடக்க வேண்டிய விஷயம். ஒன்று நீ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. முதல்ல நல்லா தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை சாய்ச்சி விட்டார். நீங்கள் அப்படியே பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. அந்த மனுஷன் ஆனால் அந்த சைடு அப்படியே திரும்பிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. நீங்கள் அப்படியே தூங்கணும் அப்படியே இந்த தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஏன் வரலை, எனக்கு ஒரு வேளை பேசிக்கார ரொமான்ஸ் வராதாண்ணா, ஐயோ ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது நீங்களுமே அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ மார்னிங் ஆகிருக்கும். அந்த மனுஷன் முதல்ல எழுந்திரிச்சிருப்பார், குளிச்சுட்டாரு, உங்களை பொறுமையாக எழுப்பி விட்றாரு. அப்படிங்கிறீங்க, எழுந்திரி, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட் ஏறிடுவோம், அது வரைக்கும் இந்த இடத்த சும்மா சுற்றி பார்க்கலாம், ஓகே? சரி ஓகே தேவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைன்னு கிளம்பி 2 பேருமே அப்படியே ஜாலியாக நிறையா பிளேசஸ் நிறையா போய் பார்க்குறீங்க.
அந்த மனுஷன் நேற்று நடந்தது எதுவுமே பொருட்படுத்தாமல் ஜஸ்ட் இது ஒரு நார்மலான டே அப்படிங்கிற மாதிரி அவருமே உங்ககிட்ட நல்லா பேசுகிறாரு, நீங்களுமே நல்லா பேசுகிறீங்க. கையை கூத்துட்டு வெளியில் போகிறது, நிறைய சாப்பிட்றது, கேம்ஸ் விளாடுறது, அந்த மாதிரி நிறையா இது பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரியவங்க பார்க்குறீங்க, நீங்களுமே கொஞ்சம் அட்டாச்சாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிருந்திருக்கும். இப்போ ஈவினிங் போல் நீங்கள் வந்து உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் தான் இப்போ கதவை சாத்துறீங்க. உங்களுக்கு முன்னாடி இங்கே தேவங்க போயிட்டுருக்காரு. அவர் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன நினச்சிங்களோ தெரில, அப்படியே டைட்டாக அவரை பேக் ஹக் பண்ணிட்டு தேவங் அப்படிங்கிறீங்க. என்னது? ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஆ ஆ ஓகே, இன்னைக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டுடி. ஓகே. ஏதோ சொல்ல வந்திருந்த போல், என்னது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக நவுந்துட்டீங்க. நல்ல வேலைப்பா, மேக்கவுட் நடந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்லாம் அந்த மனுஷன் சொல்லலை. நார்மலாக ஆகிட்டான். இங்கேருந்து நான் இந்தியா போனால் போதும், அடுத்த நாளில் எனக்கு டிவோர்ஸு, அதுக்கப்புறம் அவனோட ப்ராப்பர்ட்டியில் ½ ஆஃப் த ஷேரு, செம்மதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்களும் கிளம்பியாச்சு, அவருமே கிளம்பியாச்சு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மூஞ்சி அந்த மனுஷங்கள்கிட்ட தூங்கி போன மாதிரி தான் இருக்குது. லைக் எதனால் அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை உங்கள் கூட அவர் வந்து சந்தோஷமாக இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த நாளோட உங்களுக்கும் அவருக்கும் அஃபிஷியலாக எல்லாம் முடிய போகுது. இந்த 2 விதத்தில் ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம். ஸோ அந்த மனுஷன் அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்ருக்காரு. இங்கே ஒரு வழியாக நீங்கள் இந்தியாவுக்குமே வந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டே ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock போல் வீட்டுக்கே வந்துட்டீங்க. அப்படியே டயர்டில் பொதுன்னு அந்த மனுஷன் படுக்கிறாரு, நீங்களுமே படுக்கிறீங்க. பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ட்ரெஸ்ஸை கூட கழட்டி போடவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே தூங்கியாச்சு. இப்போ மார்னிங் அந்த மனுஷன் எழுந்திரிச்சிருப்பார். இப்போது அவர் எழுந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸ்லாம் போயிட்டாரு. நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு 3 மணி போல் தானே வந்தீங்க, அதனால் நீங்கள் ஏந்திரிக்க ஏறக்குறைய ஒரு 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு டேபிள் கிட்டக்க ஏதோ ஒரு நோட் மாதிரி இருக்குது, ஒரு பேப்பரில் ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ அதில் பார்த்தோம்னா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் நம்மளுக்கு டிவோர்ஸு. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் அப்ளை பண்ண போகிறேன். தென் ½ ஆஃப் த ஷேர் வந்து இன்றைக்கி ஈவினிங் போல் நான் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிடுறேன், நீ சைன் போட்டு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எழுதியிருக்கும். ஸோ இதை பார்த்ததும் உங்களுக்கு ஹாப்பி ஆகுது, சந்தோஷமாக தான் இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் யூ டூ. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. எனக்கு அவனோட ½ ஆஃப் த ஷேர் வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக லைக் குதிச்சுட்டு அந்த மாதிரிலாம். பரவாயில்ல பையன், நீ வந்து உன் மானத்தையும் காப்பாற்றிக்கிட்ட, அதே மாதிரி நீ நினச்சதையும் நடத்திட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சந்தோஷமாக ப்ரைடாகிட்டே இருக்கீங்க. ஆனால் என்னன்னு தெரியலை, அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை. லைக் ஒரு ஒரு சைடில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலி, அது ஏன் அப்படின்னு தெரியல உங்களுக்கு ஆக்சுவலாக. ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பொறுமையாக ஆனால் உங்களோட சந்தோஷத்தை மட்டும், உங்கள் விக்ட்ரியை மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பா சந்தோஷம்டா சாமி, அவனோட சேர்த்து டிவோர்ஸும் கிடச்சிடும், ஈவினிங் போல் பேப்பர்ஸ் வந்துடுமா, இதோட வேறு நல்ல விஷயம் என்னவா இருக்க போகுது, இன்றைக்கி தான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கெட் டுகெதரில் இருந்துகிட்ருக்கீங்க. எங்கள் அவரோட ஆஃபீஸில் அப்படியே உட்காந்துட்டு ஜஸ்ட் ஏதோ நினச்சி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணில் என்னென்னு தெரில, ஒரு மாதிரி ட்ராப்லெட்ஸ் வர மாதிரி அது டக்குன்னு வைப் பண்ணிக்கிறாரு. அப்படியே இவர் உங்களை தான் திங்க் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு பின்பம். நீங்கள் ஆனால் அங்கே ஜாலியாக அப்படியே இந்த சிறைக்க வந்து அப்படியே லைட்டாக கையை வச்சு அந்த புகையாக வருமே, அது நுரைய தள்ளிட்டு வரும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு விளாண்டுட்டு ப்ளே பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இதோடையே இந்த ஷார்ட்டை நான் முடிக்கிறேன். அன்யா பாய் சராங்கியாமே சோப்பில் லைக் இட் நிக்கோ நிக்கோ நீ